மாநிலங்களவை தேர்தலில் திடீர் திருப்பமாக ராமதாஸ் தரப்பும் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அதிமுக ஆதரவோடு அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் ராமதாஸ் தரப்பும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறது. ப. சுவாமிநாதன் ராமதாஸ் ஆதரவாளர் தாக்கல் செய்திருக்கும் மனு நாளை பகல் 11 மணி அளவில் பரிசீலனைக்கு வருகிறது. திரு ப. சுவாமிநாதன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். எந்த அடிப்படையில நீங்களும் மனு தாக்கல் செய்திருக்கிறீர்கள்? அதிமுகவுக்கு 2 இடங்கள், திமுகவுக்கு அவர்களுடைய இடங்கள். இப்போ அன்புமணி அதே போல தம்பிதுரை இருவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. நீங்க எந்த அடிப்படையில் தாக்கல் செஞ்சிருக்கீங்க? இது பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களோட ஒப்புதல் பெற்று அதிகாரப்பூர்வ வேட்பாளரா நான் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கேங்க. டெல்லி உயர் நீதிமன்றமும் அதுதான் சொல்லியிருக்குங்க. கரெக்டா அவங்களோட பொலிட்டிக்கல் போரம்ல தேர்ந்தெடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேர்தல் ஆணையம். அதன்படி முறைப்படி நாங்கள் டாக்டர் ஐயா அவர்கள் நிறுவன தலைவராகவும் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தோம். அதுவும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா மதியம் நான் தேர்தல் ஆணையர் அவர்களோட ஞானேஸ்வர் அவர்களோட பேசினேன். அவர் சொன்னாரு, நாங்க எங்க தரப்பு கரெக்டா இருக்கோங்க. தேர்தல் கமிஷன் டெல்லி ஹைகோர்ட்ல என்ன சொன்னதோ அதுல உறுதியா இருக்கும் அப்படின்னாங்க. அதன் அடிப்படையில் கட்சியோட அதிகாரப்பூர்வ வேட்பாளரை ஐயா அவர்கள் அறிவிக்கப்பட்டு நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கேங்க. இப்ப யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க? இப்போ மேடம், எங்களோட எம்எல்ஏக்கள் 2 பேர், இது இல்லாம சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமானதெல்லாம் நாளைக்கு காலையில 11 மணிக்கு உங்களுக்கு இல்ல சார், அன்புமணி அவர்களுக்கு எம்எல்ஏக்கள், பாமக எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவர் எலெக்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தமா தேர்தல் ஆணையத்தோட முறைப்படி வழிகாட்டுதலோ அதுபடி நான் தாக்கல் பண்ணிருக்கேங்க. இதோட இது 11 மணிக்கு நாளைக்கு உங்களுக்கு தெரியுங்க எப்படின்னு. இல்ல, நான் ஒரு புரிதலுக்காக தான் கேக்குறேன். இப்போ திமுக சார்பாக 2 பேர் அவங்க நிறுத்திருக்கிறாங்க, காங்கிரஸ் சார்பாக ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கார். அவங்களுக்கு எல்லாம் திமுக எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் சார்பாக எம்எல்ஏக்கள் அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு தெரியணும் இல்லையா? கட்டாயம் ஆதரவு இருக்குங்க. நான் தேர்தல் ஆணையத்தோட வழிமுறைப்படி 10 எம்எல்ஏக்கு அதே மாதிரி அதன்படி நான் மனு செய்துள்ளேன். எனக்கு ஆதரவு இருக்கிறது. வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நான் அடைவேன் என்பதை நம்பிக்கையுடன் இருக்கிறேன். இல்ல, இப்ப நீங்க கூட்டணி எந்த கூட்டணியில இருக்கீங்க அப்படின்ற நிலைப்பாடும் இன்னும் அறிவிக்கப்படல. பாருங்களேன் மேடம், நீங்க நாளைக்கு பாருங்களேன், பாத்தீங்கன்னா தெரிய போகுது மேடம். 11 மணிக்கு என்னன்னு தெரிய போகுது மேடம். யார் டிஸ்குவாலிஃபை போறாங்க, யார் மனு அக்செப்ட் பண்ண போறாங்கிறதுக்கு தெரிய போகுது மேடம். ஒருவேளை அன்புமணி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதா? ஒரு புரிதலுக்காக கேக்குறேன். நான் அந்த இதுக்கே போல மேடம். பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் தலைவர்ங்கிறது டாக்டர் ராமதாஸ் ஐயா தான். அவரோட வேட்பாளரா நான் நிறுத்தியிருக்காங்க. நான் கட்டாயம் வெற்றி பெறுவேன் மேடம். நாளை மாலை பரிசீலனை இருக்கிறது. அதற்கு பிறகு அது நமக்கு தெரிய வந்துடும். இப்போ தற்போது வரைக்கும் நீங்க எதுவும் சொல்ல விரும்பல அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கட்டாயம் மேடம், நீங்க பார்க்க தானே போறீங்க மேடம். நான் எங்களுக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கட்டாயம் நான் வெற்றி பெறுவேன் மேடம். நன்றி திரு சுவாமிநாதன் இணைப்பில் பேசுகிறேன். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தற்போது ராமதாஸ் தரப்பிலிருந்தும் ப. சுவாமிநாதன் இதற்காக மனு தாக்கல் செய்திருக்கிறார். சுயேட்சையாக ப. சுவாமிநாதன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். நாளை பரிசீலனை இருக்கிறது. பரிசீலனையின் முடிவில் இவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணி சார்பாக களம் காண்கிறார். பாமக சார்பாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டியின்றி அன்புமணி தேர்வாகவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்நிலையில் ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த ஒருவரும் ப. சுவாமிநாதனும் சுயேட்சையாக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்.